வணக்கம் சண்டை மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் டிசம்பர் 24க்கு உண்டானது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, நாசாவோட புதிய சிஇஓவா, ஓகேவா, உயர் அதிகாரி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரேட் ஐசாக் மேன் சொல்லுவாங்க. இவர் பேர் வந்து ஜெரேடு ஐசாக் மேன். இவர் ஒரு பில்லியனியர், ஓகேவா. இவர் ஒரு பைலட். ஸோ இந்த நாசாவில் முதல்ல இது யார் வந்து நாசாவில் ஒரு சிஓவை புக் பண்ணுறதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு யாரோட இதுன்னா செனட்டோட உதவியோட தான் இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலலாம் ராஜ்யசபா லோக்சபா அந்த பில்லு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி செனட்டோட உதவியோடு தான் இவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓட்டு எடுத்து தான் இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இது வரைக்கும் ஒரு அஸ்ட்ரோனட்ஸ் கிடையாது இவர், ஓகேவா. இவர் ஒரு பைலட், அவரை தான். ஸோ இவர் ஒரு பில்லியனியர் கூட. ஸோ ஜெரேட் ஐசாக் மேன் அப்படிங்கிறவரை நாசாவோட சிஇஓவா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு பில்லியனியர், அப்புறம் இன்வெஸ்டர், ஸோ அப்புறம் பைலட். ஸோ இவ்வளோ பல்முகத்தன்மை கொண்டவர். இவரை 42 வயதான ஐசாக் மேன் ஒரு தொழில்முறை அல்லாத ஜெட் விமானி, ஓகேவா. ஸோ முதல் தொழில்முறை அல்லாத விண்வெளி வீரர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. இவர் செனட்டு எத்தனை ஓட்டு வித்தியாசத்துலனா 67-30 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் ஐசாக் மேன் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 15வது நிர்வாகியாக இவர் இருக்கிறாரு, ஓகேவா, ஜெரேட். ஸோ நாசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான், வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 1956. ஸோ மொத்தம் 27 வருஷம் ஆயிருக்கு இது வரைக்கும், ஓகேவா. 27 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இது ஆரம்பித்தது நாசா, ஓகே. இப்போதைக்கு ஸ்பேஸ் ஏஜென்சி, ஏரோநாட்டிக்ஸ் ரிசர்ச் அண்ட் ஏஜென்சி இதெல்லாம் நடக்கும். ஸோ எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அப்புறம் புதுதில்லியில் நடைபெற்ற பாரம்பரிய மருத்துவம் குறித்து 2வது உலக சுகாதார அமைப்பில் அஸ்வகந்தான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த அஸ்வகந்தான்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குது. அதே சளி இருமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. அது ஏகப்பட்ட பாரம்பரியமான ஒரு மெடிசினுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா. போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு. உச்சி மாநாட்டில் அஸ்வகந்தா குறித்த நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மோடி அவர்கள் தான். எதனால அதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா எல்லாத்துக்கும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது உலக சுகாதார அமைப்பில் உச்சி மாநாட்டில் நரேந்திர மோடி அஸ்வகந்தா குறித்த ஒரு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறாரு. இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான மருத்துவ தாவரங்களில் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த அஸ்வகந்தாவை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு எந்தத்தை ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னா கல்ச்சுரல் அம்பாசிடரா ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ் அபவுட் கண்ட்ரி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அஸ்வகந்தாவை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி மினிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி இது ஆயுஷ் கீழே தான் வருது, ஓகே. ஆயுஷ். ஸோ ஆயுஷ்னா என்னன்னு தெரியும். ஏ ஃபார் ஆயுர்வேதிக்கு, ஏ ஃபார் ஆயுர்வேதிக், ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹோமியோபதி. இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த ஆயுஷ், ஓகேவா. ஸோ ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை தான் இந்த உச்சி மாநாடு. அடுத்த கொஸ்டின், இந்தோ பசிபிக் தளவாட வலையமைப்பின் கீழ் முதல் குவாட் கிளப் பயிற்சி எங்கு நடத்தப்படுறது? இந்த குவாட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் குவாம்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட் ஃபீல்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ், FTXன்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு
ட்ரைனிங் எக்ஸசைஸ். ஓகேவா? ஆண்டர்சன் ஏர்பேஸ் குவாம். இந்த குவாட் கண்ட்ரீஸ்னாலே அதில் யார் யார் வருவாங்க அப்படின்னா, இந்த குவாட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க வந்து 4 நாட்டோட அதிகாரிகள் தான். ஓகேவா? இந்த குவாட் கண்ட்ரீஸ்னாலே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த 4 நாடு சேர்ந்து வர்றதான் இந்த குவாட் கண்ட்ரீஸ். இவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ் நடக்கிறாங்க எங்கன்னா, இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க்ல நடத்துறாங்க. இந்த ஜாயிண்ட் குவாட் இனிஷியேட்டிவ் எதுக்காக பேஸ் பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரென்தனிங் த லாஜிஸ்டிக் கேபிட்டல்ஸ் தான். ஓகே. ஆண்டர்சன் விமானப்படை தளத்தில் ஆப்ரேஷன் கிறிஸ்துமஸ் ட்ராஃபின் போது இந்த பயிற்சி நடத்தப்படுது. ஸோ இந்த குவாட் கண்ட்ரிஸ் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுச்சிங்க. திறமையாகவும் பதிலளிக்க IPL எண் நோக்கமாக கொண்டிருக்கு. அடுத்த கொஸ்டின், அமெரிக்கா எந்த நாடு இணைந்து சிரியாவில் ஆப்ரேஷன் ஹாக் இஸ்ரேலில் சிரியாவில் நடத்துகிறாங்க? அமெரிக்காவும் எந்த நாடும் இணைந்து சிரியாவில் ஆப்ரேஷன் ஹாக்கை ஸ்ட்ரைக் என்ற பெயரில் ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜோர்டான். ஓகேவா? ஜோர்டான் நாட்டுக்கு தான். ஜோர்டான் நாட்டோட சேர்ந்து எங்கன்னா சிரியாவில் இந்த ஆப்ரேஷன் ஹாக்கை ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்த போகிறாங்க. இது என்னத்துக்காக அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸும் USA-வும் அமெரிக்கா ஜோர்டானும் இணைந்து சிரியாவில் ஆப்ரேஷன் ஹாக்கை ஸ்ட்ரைக்னு ஒன்று நடத்துகிறாங்க. எதனால அப்படின்னா, பெரிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க. இந்த பால்மைரா நகரில் நடந்த ISIS தாக்குதலுக்கு தான் இந்த 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதுனால 3 பேர் காயமடைந்ததுனால இந்த ISIS தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் தான் இந்த ஆப்ரேஷன் ஹாக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி மிஷன். யூஎஸும் ஜோர்டானும் அந்த ஃபோர்ஸ் சேர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. எங்கன்னா ISI பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவில் இருக்குது. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோர்டானோட தலைநகரம் அம்மான். நாணயம் வந்து ஜோர்டானிய தினார். அதிகாரப்பூர்வ மொழி அரபு. ஸோ மன்னர் வந்து அப்துல்லா II. கண்டம் வந்து ஆசியா கண்டத்தில் இருக்குது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்டான் இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே சவுதி அரேபியா இருக்குது, ரெட் சி இருக்குது, இஸ்ரேலு, சிரியா, ஸோ ஈராக்கு. ஸோ இஸ்ரேலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஜோர்டான் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் 2022 40 வயதுக்கு உட்பட்ட 40 சிறந்த வழக்கறிஞர்கள் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, இவர் பேர் வந்து சுபம் அவஸ்தின்னு சொல்லிட்டு பேர். சுபம் அவஸ்தி. இவருக்கு இந்த அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், கான்ஸ்டிடியூஷனல் லால, அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக தன்னோட 40 வயதுக்குள்ளேயே எல்லாத்துலேயும் ஈடுபட்டு மிக திறமையாக வாதாடி ஏகப்பட்ட கேசஸை ஜெயிச்சிருக்காரு. அதுக்காக இவரோட போற்று வகையில் தான் இந்த 40 வயதுக்கு உட்பட்ட 40 சிறந்த வழக்கறிஞர்கள் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னா, சுபம் அவஸ்தி. ஓகேவா? வழக்கறிஞர் சுபம் அவஸ்திக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இளம் சட்ட திறமைகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை கொடுக்கணும். வழக்கறிஞர் சுபம் அவஸ்திக்கு 40 வயதுக்கு உட்பட்ட 40 வழக்கறிஞர்கள் விருது 2025 வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிரெஞ்சு விருதான செவாலியர் டி எல் ஆர்ட்ரே டெஸ்ஸார்ட்ஸ் மற்றும் எட் டெஸ் லெட்டர்ஸ் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரவி டெய்சி. ஓகேவா? ரவி டெய்சி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா, இவர் வந்து பிரான்ஸ்ல இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் அந்த எழுத்து திறமைகளுக்காகவும் இலக்கியங்களை படைக்கிறதுக்காகவும் கல்ச்சரை உள்ள அந்த பிரான்ஸ் நாட்டுக்கு இந்தியன் கல்ச்சரை கொண்டு சென்றதுக்காகவும் இருந்த அர்ப்பணிப்புக்காக இவருக்கு எம்பசியில் என்ன வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவி டெய்சி அவர்களுக்கு செவாலியர் டி எல் ஆர்ட்ரே டெஸ்ஸார்ட்ஸ் எட் டெஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 4, 2025 இதை வழங்கியிருக்கிறாங்க.
இங்கன்னா எம்பசி ஆஃப் பிரான்ஸ் இந்தியாவில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ லிட்ரேச்சரு, பப்ளிஷிங்கு, அப்புறம் கிராஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சு இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பர்டிகுலராக செஞ்சதுனால இவருக்கு இந்த அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்து தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் 2025 எந்த தேதியில் கொண்டாடப்படுது? நேஷ்னல் கன்சியூமர் டே எப்போ அப்படின்னா 24 டிசம்பர். ஸோ இன்னைக்கு தான் இது கொண்டாடப்படுது. இந்த நேஷ்னல் கன்சியூமர் ரைட்ஸ் டே 2025 யார் தலைமையில் இதை கொண்டாடுறாங்கன்னா ஸ்ரீ பிரகலாத் ஜோஷி நியூ டெல்லியில் கொண்டாடுறாங்க. ஓகே. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இதை ஆரம்பித்த அந்த தேதியவே கன்சியூமர் ரைட்ஸ் இன் இந்தியாவா அதை மாற்றிட்டாங்க. ஓகே. டிசம்பர் 24 இந்த தேதி தான் இந்தியாவில் நுகர்வோர் உரிமைகள் நிறுவிய ஒரு முக்கிய சட்டமான 1986 இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு கன்சியூமர் ரைட்ஸு. ஸோ அந்த நாளையே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டதாக குறிக்கிறாங்க. ஓகே. நுகர்வோர் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நாளை கொண்டாடுறோம். அடுத்து டிசம்பர் 2025 பூஜ்ஜியத்திலிருந்து நூற்றாண்டு அட்டல் பாரதத்தின் நூற்றாண்டு நிகழ்ச்சி எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சுன்யாஷி ஷடக் ஏக் சதாப்தி அட்டல் பாரத் கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தூர்ல நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுன்யா சே சதக், ஜீரோவிலிருந்து சுன்யாசி சதக்கு. ஸோ இது ஏக் சதாப்தி அட்டல் பாரத் கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 0 to 100 வரைக்கும் இவரோட பயணங்கள், 0 to 100 நூற்றாண்டு அட்டல் பாரத்தோட நூற்றாண்டு விழாவை இதை கொண்டாடுறாங்க. என்னன்னா அட்டல் பிஹார் வாஜ்பாயோட பர்த் அவார்டு தான் இது. இந்த லோக்மாதா தேவி அஹில்யா பாய் இதில் இந்த காலேஜ் கேம்பஸில் இவரோட உருவ சிலையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அட்டல் பிஹார் வாஜ்பாயோட நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் தான் இந்த சூனியத்திலிருந்து சதகம் அட்டல் இந்தியாவின் ஒரு நூற்றாண்டு என்ற நினைவு இந்தூரில் நடைபெற்றிருக்கு. இது வாஜ்பாய் தலைமையில் பாரம்பரியம், நிலையான வளர்ச்சி, அவரது அர்ப்பணிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதை மேற்கோள் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நல்லாட்சி, வளர்ச்சி மற்றும் தேசிய பெருமை, சுற்றுச்சூழல் நீதி ஆகியவற்றை வலியுறுத்துகிற இந்த அட்டல் பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை உள்ளடக்கியது தான் இந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுதல் போட்டியில், சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் இறுதிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரண் அங்குஷ் யாதவ்ங்கிறவர் இந்த 100 மீட்டர் ஏர் ரைஃபிளில் ஃபைனலில் நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் காம்படிஷனில் வென்றிருக்கிறாரு. இந்த சாம்பியன் எங்கே நடந்தது, இந்த போட்டி எங்கே நடந்ததுன்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் ஷூட்டிங் அகாடமியில் நடந்திருக்கு. மத்திய பிரதேஷ் ஸ்டேட் ஷூட்டிங் அகாடமியில் இந்த கிரண் அங்குஷ் யாதவ்ங்கிறவர் 100 மீட்டர் ஏர் ரைஃபிள் இதில் ஆண்கள் பிரிவில் இவர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறார். ஸோ சமீபத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எந்த நாட்டில் 120 அடி நீளமுள்ள இரட்டை வழி பெயிலி பாலத்தை திறந்து வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்ரீலங்காவில். ஓகேவா. ஜெய்சங்கர் இனாகிரேட்டட் ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எந்த நாட்டில் 120 அடி நீளமுள்ள இரட்டை வழி பெயிலி பாலத்தை திறந்து வைத்தார்னா ஸ்ரீலங்காவில். ஓகேவா. ஜெய்சங்கருங்கிற எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்க ஸ்ரீலங்காவில் போய் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 120 ஃபீட் டியூல் கேரேஜ் வே பெய்லி பிரிட்ஜ். ஓகேவா. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி, ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் 110 பிரிட்ஜு. இது ஆப்ரேஷன் சாகர் பந்து அது மூலயமா இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் சாகர் பந்து இது எங்கன்னா கிளிநொச்சி ஆப்ரேஷன் சாகர் பந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெய்சங்கர் 120 டியூல் கேரேஜ் அந்த ட்ரெயின் போகிற வழியை திறந்து வச்சுருக்காங்க. இதில் 110 டன் வரைக்கும் இதில் போகலாம். ஓகேவா.
ஏர் லிஃப்டட் ஃப்ரம் இந்தியா அண்ட் இன்ஸ்டால்ட் as the part of ஆப்ரேஷன் சாகர் பந்து. ஸோ இதுதான் 110 எடையுள்ள இந்த பாலம் இந்தியாவிலிருந்து விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டு ஆப்ரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் ஒரு பகுதியாக நிறுவப்பட்டது தான் இந்த 120 அடி நீளமுள்ள இரட்டை வழி பெய்லி பாலத்தை திறந்து வைத்தது. ஓகேவா? இலங்கையோட சில ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையோட இது தலைநகரம் எதுனா கொழும்பு, ஸ்ரீ ஜெயவர்தனாபுர கோட்டை 2 இருக்கு. ஓகே, நாணயம் வந்து இலங்கை ரூபாய், உத்தியோகபூர்வ மொழிகள் சிங்களம் மற்றும் தமிழ். இதோட நாணய மதிப்பு 50 பைசா இந்தியா ருபிக்கு. ஓகேவா? 50 பைசா. ஸோ பிரதமர் வந்து ஹரிணி அமரசூர்யா, தலைவர் வந்து அனுரகுமாரா திசா நாயக்கா அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு. ஸோ இதுக்கு தலைநகரங்கள் எத்தனை இருக்குன்னா கொழும்பு மற்றும் ஜெயவர்தனபுர கோட்டை. ஸோ இதுதான் அதோட மேப்பு. ஜாஃப்னா இது இங்கே தான் இருக்குது. இங்கே தான் தமிழ் பேசும் மக்கள் இருக்காங்க. கலா ரிவர், யான் ரிவர், அனுராதபுரம் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ கேண்டி. ஸோ இதெல்லாம் நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஹம்பன் டோட்டா இது பார்த்துருப்பீங்க. கொலம்போ இங்கே தான் இருக்குது. ஓகேவா? மவுண்ட் லாவண்யா. அதுக்கப்புறம் டிசம்பர் 2025 முதல் பாலிமர் ரியால். பாலிமர் இதில் இப்போல்லாம் வந்து பணம் வந்து எதுலன்னா பேப்பரில் இருக்கும், நாளடைவில் அது கிழிஞ்சு போயிடும். பாலிமரில் முதல்ல ஒரு ரியாலை பணத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து ஓமான் நாடு. ஓகேவா? ஓமான் நாடு இந்த நோட்டை வந்து பாலிமர்லேயே செஞ்சுருக்காங்க. பாலிமர்னா பாலித்தீன். ஓகேவா? கிளியவே கிளியாது. ஸோ தனது நாணய முறையை நவீனமயமிக்கும் ஒரு நோக்கத்தில் தான் ஓமான் தனது முதல் பாலிமர் ஒரு ரியால் பணத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாலிமரில் பாரம்பரிய காகித அடிப்படையிலான நாணயத்திலிருந்து ஒரு வரலாற்று மாற்றத்தை இதில் ஓமன் மத்திய வங்கியால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்தால் ஜனவரி 11, 2026 இது அஃபிஷியலி வெளியில் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஓமானோட தலைநகரம் எது? ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். மஸ்கட்டு. ஓகேவா? மஸ்கட்டு தோருக்கு ஓமான். இது வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓமானிய ரியால். ஸோ இங்கே தான் இந்தியா இருக்குது. அரேபியன் சி இருக்கா? ஓமன் இங்கே தான் இருக்குது. மஸ்கட்டு. அதிகாரப்பூர்வ மொழி அரபு. ஓகே, ஓமான் இங்கே தான் இருக்கா? கல்ஃப் ஆஃப் ஓமான், பெர்ஷியன் கல்ஃபு, சவுதி அரேபியா இங்கே இருக்குது, ஏமன் இங்கே இருக்குது. ஸோ யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது துபாய் இங்கே தான் இருக்குது. அப்புறம் 700 பில்லியன். ஏன்னா உலகத்திலேயே அதிக பணக்கார ஃபஸ்ட்டு இதில் வந்திருக்கிறது யார் அப்படின்னா இவர் தான் நம்பர் 1 பணக்காரர். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா பில்கேட்ஸு, ஜெஃப் பெசோஸ், அமேசான் ஓனர் இருந்திருக்காங்க. ஸோ இவர் $700 பில்லியன் நிகர சொத்து மதிப்பை வச்சிருக்கிறாரு. 1 பில்லியன்கிறது 100 கோடி. ஓகேவா? ஸோ இவர் 700 பில்லியன் வச்சிருக்கிறாரு. 700 இன்ட்டு இன்னும் 1 கோடிக்கு 7 சைபரா, 100 கோடிக்கு 9 சைபர். ஓகேவா? 90 வரும். ஸோ அப்போனா இதில் எதில் சேர்த்துக்கலாம்? ஸோ இவ்வளவு அமௌண்ட்டு இவரோடது சொத்து மதிப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட எத்தனை ஜீரோஸ் வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஜீரோஸ். அதாவது டென்ஸ். 11 பவர் ஆஃப் 10 இதை தான் சொல்லுவாங்க. இவரோட சொத்து மதிப்பு எப்படின்னா 7 இன்ட்டு 11 பவர் ஆஃப் 10 பவர் ஆஃப் 11. 10 பவர் ஆஃப் 11 போட்டால் தான் 11 ஜீரோஸ் வரும். ஸோ இவ்வளோது வச்சிருக்கிறாரு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 7 லட்சம் கோடின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா 6 கோடிக்கு எத்தனை ஜீரோ? 7 ஜீரோ. 7 ப்ளஸ்ஸு லட்சத்துக்கு எவ்வளோ மதிப்புனா 5 ஜீரோ. ஸோ 5 ப்ளஸ் அதை ஜீரோவை கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு இதோட மதிப்பு தெரிஞ்சிடும். இவர் எதோட ஓனர்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். எலான் மஸ்க்கு, டெஸ்லா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் எக்ஸு நிறுவனங்கள், அதுக்கப்புறம் செயல் அதிகாரினா எலான் மஸ்க்கு. ஸோ இந்த கம்பெனி நிறையா வச்சுருக்காரு. எக்ஸ் தளம் வச்சுருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்லிங்க் வச்சுருக்கிறாரு. ஸோ ஏகப்பட்ட கம்பெனிஸை இவர் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. $700 பில்லியன் தாண்டி இந்த சாதனையை நிகழ்த்திய உலகின் முதல் நபர் இவர் தான், எலான் மஸ்க் தான். 2011-12 இவர்கிட்ட 0.1. ஓகேவா? ஆல்மோஸ்ட் அந்த பேபால்ங்கிற ஒரு கம்பெனியை இவர் ஷேர்ஸ்லேருந்து ஒதுக்கிட்டாங்க. 0லேருந்து வித்தின் 25 இயர்ஸில் 15 இயர்ஸ் தான். 2011லேருந்து வந்தது தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி.
அதுக்கப்புறம் 26வது அகில இந்திய காவல்துறை இசைக்குழு போட்டியில் ஆண்களுக்கான பித்தளை இசைக்குழு பிரிவில் பின்னொன்றில் எது முதல் இடத்தை பிடித்திருக்கு அப்படின்னா ஆர்பிஎஃப், ஓகேவா, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் தான் இந்த மென்ஸ் பிராஸ் பேண்ட் கேட்டகரியில் 26வது இது நடக்குது இல்லைங்களா, இதில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 26வது அகில இந்திய காவல்துறை பேண்ட் போட்டியில் ஆண்களுக்கான பித்தளை இசைக்குழு பிரிவில் ஆர்பிஎஃப் முதலிடத்தை பெற்றிருக்கு. ஆண்களுக்கு பித்தளை இசைக்குழு பிரிவில் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் மற்றும் எல்லை பாதுகாப்படை பிஎஸ்எஃப் 2ஆம் இடத்துல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த பித்தளை இசை குழு பிரிவில் மத்திய இதில் சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தொழிலக பாதுகாப்பு படை இவங்க சாஸ்திரா சிவபால் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல பிடிச்சிருக்காங்க. ஆண்களுக்கு ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கிடைத்த யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் வாங்கியிருக்கு. பெண்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் யாருன்னா மத்திய தொழில் அதாவது சிஎஸ்எஃப் இதில் வென்றிருக்கு. ஓகேவா, இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மத்திய நிலக்கரி அதாவது யூனியன் கோல் மைன்ஸு மினிஸ்டர் கிஷன் ரெட்டி இதில் கலந்துக்கிட்டு அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1872 2 ஜூலை. ஓகே, 2 ஜூலை 1872 ஆரம்பித்தாங்க. இப்போதைக்கு இதோட மினிஸ்டர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ் மினிஸ்டர். அப்புறம் இதோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக சோனாலி மிஸ்ரா ஐபிஎஸ், இவங்க தான் சோனாலி மிஸ்ரா ஐபிஎஸ். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கப்பட்டது 2 ஜூலை 1872. இது வரைக்கும் 75,000 ஆக்டிவ் பர்சனல்ஸ் இங்கே ஆர்பிஎஃப்ல ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸில் வேலை பார்க்குறாங்க. நியூ டெல்லியில் இருக்குது. இப்போ இதோட அஸ்வினி வைஷ்ணவ் மினிஸ்டராக இருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு தந்து. தேங்க்யூ. Sendermap. You dare to dream, we care to accomplish.